வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். குளிமேர ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோயிலேருந்து ஒரு படி மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 599வது ஆலயமாக ஸ்ரீ துர்கா தேவி காளியம்மன் ஆலயம் புக்கன் பசேர் பீடூர் பேராலயம் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்து இந்த அம்பாள் தான் ஆதி காலத்து அம்பாள் இன்னமும் வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு பூக்குழி திருவிழா நடக்குமா. அதே நேரத்தில் இந்த ஆலயம் மிக மிக காம்பேக்டான ஒரு டிசைனில் தான் செஞ்சுருப்பாங்க. இந்த ஆலயத்தோட நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நம்மளுக்கு ஒரு படி மண்ணை கொடுத்ததுக்கு. இது போன்ற ஆலயங்கள் அங்கங்கே திகழ்ந்து இருக்கோம். ஸோ நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி இந்த ஆலயத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ கடினமாக இருக்கும். இருந்தாலும் பயணத்தை நோக்கி ஓடுறது தான் நம்மளோட வேலையே. ஸோ வெற்றியை பெற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் விடாமுயற்சியாக விட போகிறதில்ல. 600வது ஆலயமாக ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் ஹிந்து தேவஸ்தானம் பரிபாலன சபா சுங்காய் பேராலயம் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போது இந்த ஆலயத்தில் ஒரு விசேஷ கால பூஜை நடந்துச்சு. அப்போது ஓமம்லாம் வளர்த்து அதே நேரத்தில் யாகசாலையெல்லாம் வளர்த்து இந்தமாரி பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இருந்த போதும் தலைவர்கிட்ட அனுமதி கேட்டு துணைத் தலைவர்லாம் அங்கே இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அன்போட ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு மண் எடுத்து கொடுத்தாங்க. இந்த முருகர் ஆலயத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறது இருக்கு, எப்போ மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இங்கே சிவலிங்கம் வழிபாடும் இருக்குது, ஹனுமார் வழிபாடும் இருக்குது, ராமரோட வழிபாடும் இருக்குது. பிறகு எங்களுக்கு டீ பிரேக் அவங்க ஏற்பாடு பண்ணி நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்து நம்மக்கிட்ட நிறைய விஷயத்த விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு தகவலை கொடுத்துருந்தோம். அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. நம்மளோட ஆலயத்துக்கும் இவங்களோட மண்ணை கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லிட்டு அவங்க யாக வளர்த்த இடத்துலேருந்து ஒரு படி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 601 அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு மிக பெரிய வாய்ப்பே அமைஞ்சிச்சு. காரணம் இந்த எஸ்டேட்குள்ளே என்னால் ஊறவே முடியல. இருந்த போதும் ஆளுங்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அனுமதி பெற்ற பிறகு தான் இந்த லாடாங் பீகாமில் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்துக்கு வர முடிச்சு. இந்த ஆலயத்தோட பேர் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் இருக்கிற மிக விசேஷமான தலம் சொல்லலாம். இந்த ஆலயம் அவங்களோட ஸ்தல விரிச்ச மரத்துலேருந்து எனக்கு ஒரு பொடி மண் கிடச்சிச்சு. இந்த ஆலயத்தை நிர்வாகம் பண்ணுறவரும் இன்னொரு ஆலயத்தையும் நிர்வாகம் பண்ணுறாரு. அவர் அனுமதி கொடுத்துருந்தாரு, அவரும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தார். இது போன்ற காரியங்கள் இதுக்கு முன்னாடி யாருமே செய்யலை, நீங்கள் எடுத்து செய்கிறீங்க, நல்லதுக்கே நினச்சி இன்னொரு ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீ முனியாண்டி சன்னதியிலேருந்து ஒரு பொடி மண்ணை கொடுத்துருந்தாரு. இந்த ஆலயம்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பழைய மரத்தில் தான் அந்த ஆலயத்தை உருவாக்குவாங்க. முன்பு பார்த்தோமா சூழ வழிபாடு தான் இருந்துச்சு, பிறகு புத்து வழிபாடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் செங்கல் வழிபாடு, செங்கல்லேருந்து சிலை வழிபாடுக்கு வந்தாங்க, சிலையிலேருந்து கருங்கல்லுக்கு மாறுவாங்க. இந்த பரிணாம வளர்ச்சி ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி வரும். இந்த வேளையில் நம்மளுக்கு இந்த ஒரு பயணத்தில் ஹெல்ப் பண்ண எல்லா நபர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.